வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இந்த மழை சீசனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் குழம்பு ரெசிபி நம்ம பார்க்க போறோம். பிரண்டை மிளகு கருவேப்பிலை குழம்பு. நம்ம இதுல மிளகு சேர்க்கறதுனால இப்ப இந்த மழைக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஆகாம இருக்கும். டைஜஷன் ப்ராப்ளமும் வந்து சரியாகும். பிரண்டை அப்படிங்கும் போது கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருந்தாலே கொஞ்சம் ஜாயிண்ட் பெயின், மசில் பெயின் எல்லாமே வந்துடும். இந்த பிரண்டை சேர்க்கறதுனால இதுக்குமே வந்து ரொம்ப நல்லது. கருவேப்பிலை வந்து ஆட்டோமேட்டிக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா இருக்கும். இந்த 3 சேர்த்து பண்றதுனால இந்த குழம்பு வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கும். இந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய இந்த கிளைமேட்டுக்கு நமக்கு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு இதமா இருக்கும். நல்லா சூடான சாதத்துல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்பை விட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஒரு சுட்ட அப்பளம் இருந்தா கூட போதும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, நல்ல ஹெல்தியான பிரண்டை மிளகு கருவேப்பிலை குழம்பு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிரண்டை கருவேப்பிலை மிளகு குழம்பு பண்ண போறோம். பிரண்டை பாருங்க, இந்த மாதிரி சைஸ்ல ஒரு 4-5 பீஸ் எடுத்துட்டு இருக்கேன். இதை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இப்ப பிரண்டையை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இந்த ஜாயிண்ட்டுக்கு கொஞ்சம் இந்த சைடு லேசா கட் பண்ணிட்டு இப்படி இழுத்தோம் அப்படின்னா இதுல இருக்கிற நார் வந்து தனியா எடுக்க வந்துடும். பிஞ்சான பிரண்டையா இருந்தா நம்ம அந்த இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த ஜாயிண்ட் இங்க கட் பண்ணிட்டு இதையும் இப்படி எடுத்தோம்னா நார் வந்துடும். இந்த ஜாயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், இதை தூக்கி போட்டுடணும். ஒவ்வொரு கார்னர்லயுமே வந்து நார் இருக்கும். இப்படி எடுத்தோம்னா இப்படி வந்துடும். இதை ஃபுல்லா நம்ம எடுத்துடணும். லேசா கட் பண்ணிட்டு இப்படி எடுத்தா போதும். இந்த பாருங்க, 2 நார் இருக்குல்ல, அது வந்துடும். இதை பிடிச்சி இப்படி எடுத்துடணும். இதே மாதிரி எல்லா பிரண்டையும் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். பிரண்டை பாருங்க, இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். லெமன் சைஸ்ல புளி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கணும். ஊறின புளியிலேருந்து நம்ம புளி ஜலத்தை கரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பிரண்டை மிளகு கருவேப்பிலை குழம்புக்கு வறுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்ன கட்டி பெருங்காயம், பெருங்காயம் பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். பருப்பு லேசா செவந்து வந்ததும் 3 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து மிளகு அதிகமாகும், மிளகாய் வத்தல் வந்து கம்மியாகவும் நம்ம சேர்த்துக்கணும். மிளகோட டேஸ்டும் ஃப்ளேவரும் தான் அதிகமா இருக்கணும். எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இதை இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதே எண்ணெயில நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிரண்டையை சேர்த்துக்கலாம். பிரண்டையை நல்லா வதக்கிக்கணும். பிரண்டை வதங்கி நல்ல கலர் மாறும், அது வரைக்கும் நம்ம அதை வதக்கிக்கலாம். பிரண்டை இலசா இருந்தா மட்டும் அந்த இலையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் முத்தலான பிரண்டையா இருந்தா அதுல கொஞ்சம் நார் அதிகமா இருக்கும். கையில கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து அரிக்கும். இலசா இருக்கு அப்படின்னா ஒன்றும் அரிக்காது. பிரண்டை பாருங்க நல்லா வதங்கி ஒரு மாதிரி பேல் கிரீன் கலருக்கு வந்திருக்கு. டார்க்கா இருந்ததுல அப்ப கலர் மாறி இருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினதும் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிப்போம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வதக்க வேண்டாம், 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். கருவேப்பிலை லேசா வதங்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் மிக்ஸி ஜார்ல எடுத்துப்போம். நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு கொஞ்சம் கொரப்பா நம்ம தொகையெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிக்கும் போதே 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சு பருப்பெல்லாம் செவந்து வந்ததும் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி ஜலத்தை விட்டுடுவோம். இது கொஞ்சம் இப்படி ஓரத்துல இருந்து விட்டோம்னா தெரிக்காம இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. புளிஜலம் வந்து பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும். புளிஜலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணியை விட்டு நல்லா கலந்து சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்கவும் ஆயிருக்கு. ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துருவோம். வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு கொதி வந்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப இந்த குழம்பை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். பிரண்டை மிளகு கருவேப்பிலை குழம்பு நல்லா மணக்க ரெடி ஆயாச்சு. நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். நல்லா கொஞ்சம் தாராளமா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம்.
தொட்டுக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு வெண்டைக்காய் கறி பண்ணியிருக்கேன். இந்த ரோஸ்ட் மாதிரி எல்லா கறியுமே தொட்டுக்க நல்லா இருக்கும். இல்லை நான் சொன்ன மாதிரி அப்பளம் வடம் இருந்தா கூட போறோம். குழம்பு பாருங்க அப்படியே நல்லா தேன் மாதிரி திக்கா இருக்கு. கொஞ்சம் குழம்பு விட்டுண்டாலே போறோம். இப்ப வெண்டைக்காய் கறியோட இந்த பிரண்டை மிளகு கருவேப்பிலை குழம்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். பிரமாதமா இருக்கு. நல்ல மிளகு வாசனையோட இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இதமா இருக்கு. இந்த குழம்பு வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கு. உப்பு புளிப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. நல்ல ஒரு மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு குழம்பு. கமெண்ட்ல கூட வந்து பிரண்டை குழம்பு பண்ணி காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த மெத்தட் நீங்க ஒரு தடவை பண்ணி பாருங்களேன். இந்த வெறும் பிரண்டையை போட்டு கூட நான் ஒரு தடவை இந்த குழம்பு பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சீசனுக்கு இது கரெக்டா இருக்கும் அப்படிங்கனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த பிரண்டை மிளகு கருவேப்பிலை குழம்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இதமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.